வீடியோ கொஞ்சம் பாருங்களேன். ஒரு ரைனோ ஒரு ஜெப்ராவை ரொம்ப வயலண்டா ஹிட் பண்ணுது. 2 ரிப்ஸ் பிரேக் ஆயிடுச்சு. வலியில அது கீழ விழுந்து துடிக்குது. இவன் தான் என் லைஃப்லயே பிக்கஸ்ட் எனிமின்னு நெனச்சுக்குது. ஆனா அது ஒண்ணு பார்க்கல. அது பின்னாடி பூமியில ஒரு ஹண்டர் பெரிய ட்ராப் ஒண்ணு செட் பண்ணியிருந்தார். அந்த ரைனோ தான் தன்னோட பெரிய உடல அந்த டேஞ்சர மறைச்சு ஜீப்ராவை கிராஸ் பண்ணாம தடுத்து நின்றுச்சு. கோவத்திலயும் வலியிலயும் ஜீப்ரா நொண்டி நொண்டி ரிவர் பக்கம் நடக்க ஆரம்பிக்குது. அப்ப தண்ணில இருந்து ஒரு crocodile வெளில வந்து சாஃப்ட் வாய்ஸா சொல்லுது, "ரொம்ப வலிச்சிருக்கும்ல?" அந்த ரைனோ மோசமானவன். ஜீப்ராவுக்கோ இப்ப இந்த காட்டுல என்ன புரிஞ்சுக்கிட்டது இந்த crocodile மட்டும் தான் நினைச்சிட்டு மறுபடியும் திரும்பி பார்த்தா ரைனோ இன்னும் அதே இடத்துல நின்னு அந்த ட்ராப்பை கவர் பண்ணிட்டு இருந்துச்சு. ஆனா ஜீப்ராவோ அதோட இன்டென்ஷன் கொஞ்சம் கூட புரிஞ்சுக்காம இப்ப crocodileோட ஆழமான தண்ணிக்குள்ள இறங்கிடுச்சு. அவ்வளவுதான். அடுத்த நிமிஷமே crocodile அதன் கழுத்தை பிடித்து அதை தன்னோட இரையா மாத்திடுச்சு. இவனை கவனிச்சிங்களா? ஆக்சுவலி அதை தடுத்தவன் எனிமி இல்ல. அத லவ் பண்ற மாதிரி கேர் பண்ற மாதிரி நடிச்சவன் தான் உண்மையான எனிமியே. இத தான் சைக்காலஜில மேனிபுலேட்டிவ் வேலிடேஷன் ட்ராப்னு சொல்லுவாங்க. சில நேரம் நம்மை ஸ்டாப் பண்றவங்க தான் நம்மள காப்பாத்துறவங்க. ஆனா காரணமே இல்லாம நமக்கு யார் சப்போர்ட் பண்றாங்களோ அவங்களோட இன்டென்ஷன் கொஞ்சம் கூட புரிஞ்சுக்காம நம்ம பிரச்சனையில போய் மாட்டிக்கிறோம். ஸோ இனிமேல் யாராவது நம்மளை தடுத்தா அவங்க யாரு, நமக்கு நல்லது நினைப்பாங்களா, கெட்டது நினைப்பாங்களா, எதுக்காக இதை சொல்றாங்கன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அதை விட்டுட்டு நான் சொல்றதுக்கு எல்லாம் ஆமா போடுறாங்கன்னு சொல்லி உங்களை சப்போர்ட் பண்றவங்க தான் உங்க ஃப்ரெண்ட்ஸ்ன்னு நினைச்சு நீங்க போனா அந்த ஜீப்ராவோட கதி தான் உங்களுக்கும் நடக்கும். இந்த ரீல் உங்க கூட கனெக்ட் ஆகுதுன்னா உங்களை எப்பயுமே ரைனோ மாதிரி காப்பாற்றுற ஃப்ரெண்ட்ஸை கீழே டேக் பண்ணி தேங்க்யூன்னு சொல்லுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட நிறைய ஷேர் பண்ணுங்க. வாழ்க்கை ரொம்ப அழகாக இருக்கு.